ஐஐடியில் சேர்றதுக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்குது? ஐஐடியில் சேர்றதுக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்குது? கிட்டத்தட்ட 5 வழிமுறைகள் இருக்குது. இது 11th ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்று கூட இல்லை, எல்லா அப்ளிகேஷனும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 11th படித்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு யூசிட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரும். அண்டர் கிராஜுவேட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் டிசைன். யாரெல்லாம் இந்த டிசைன், அதாவது ட்ராயிங் எனக்கு நல்லா வரும், ஆப்டிடியூட் நல்லா இருக்குது, ஈவன் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டும். ஐஐடியில் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இது யூசிட்னு சொல்லுவாங்க. இதோட அப்ளிகேஷன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் வரும். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பரில் முடிஞ்சிடும். டிசம்பர் இல்லைனா ஜான்வரியில் முடிஞ்சிடும். கவுன்சிலிங்கில் இப்போ நடந்துட்டுருக்கு. அதோட கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு கவுன்சிலிங்கே நடந்துட்டுருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதை தவிர இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2 அட்டெம்ப்ட் எழுதலாம். 2 அட்டெம்ப்டில் எது பெஸ்ட் அட்டெம்ப்ட் மார்க்கோ அதை வச்சு தான் ரேங்கிங் வரும். இப்போ அதுதான் வந்திருக்கு. சரிங்களா? அதை வச்சு இனிமேல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடிஸ் 23 ஐஐடிஸில் இருக்கக்கூடிய 17,790 சீட்டுக்கு மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ். இதை தவிர இந்த ஜேஇ அட்வான்ஸ் வச்சு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். இது ஜோஷா கவுன்சிலிங்கில் வராது. லைக் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் இன் விசாகப்பட்டினம், அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் திருவனந்தபுரம். இது எல்லாத்துக்குமே ஜேஇ அட்வான்ஸ் மார்க் வச்சு யூ நீட் டு அப்ளை செப்பரேட்லி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், தம்பி கேட்டிருந்தாங்க ஆர்கிடெக்சர் நீங்கள் ஐஐடியில் போய் படிக்கணும்னா இந்தியாவில் 23 ஐஐடியில் 3 ஐஐடி லைக் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கரக்பூர், ரூர்க்கி அண்ட் தென் பனாரஸ், இந்த 3 கேம்பஸை சேர்த்து மொத்தம் 96 சீட் இருக்குது. இந்த 96 சீட்டுக்கு நீங்கள் ஜேஇ பேப்பர் 1 எக்ஸாம் எழுதி அதில் கிராக் பண்ணிங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ் வருவீங்க. ஜேஇ அட்வான்ஸ் எழுதி கிராக் பண்ணால் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஐஐடியில் போக முடியும். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3 ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் இருக்குது. லைக் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் டெல்லி, போபால், விஜயவாடா. இந்த 3 கேம்பஸ் சேர்த்து இந்த 3 கேம்பஸில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரும் பிளானிங் கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 312 சீட் இருக்குது. இந்த 312 சீட்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சருக்கு ஜேஇ பேப்பர் 2A, பிளானிங்க்கு ஜேஇ பேப்பர் 2B. இதில் முக்கியமாக அவசியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த பிளானிங் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கோர்ஸு. இது ஈவன் இப்போ நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், ஆனால் மேக்ஸ் நான் 12th ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கேன். பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லை, மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் ஜேஇ பேப்பர் 2B எழுதி ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் என்ஐடிஸ்லையும் போய் சேர்ந்து படிக்க முடியும். சரிங்களா? ஆர்கிடெக்சரை பொறுத்தவரை 3 ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சரில் இருக்குது. என்ஐடி 9 என்ஐடியில் 31 என்ஐடியில் 9 என்ஐடியில் இருக்குது, இன்க்ளூடிங் என்ஐடி திருச்சி. என்ஐடி திருச்சியில் ஒரு 57 சீட் இருக்குது. இந்த 57 சீட்டில் 29 சீட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இந்த 29 சீட்டில் 12 சீட்டு 7 சீட்டு கேர்ள்ஸ்க்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இது நம்ம ஆர்கிடெக்சர் அட்மிஷனை பொறுத்தவரை. இன்னொன்று தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐசர். அது இப்போ தான் 15ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் முடிஞ்சு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் மாதிரி இந்தியாவில் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 7 இருக்குது. அந்த 7ல் நீங்கள் போய் ரிசர்ச் படிக்கணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ், இந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி தான் போக முடியும். யூஸ்வலாக நம்ம ஐஐடியில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12th 75% மார்க் இருந்தால் தான் நீங்கள் ஜோஷா கவுன்சிலிங்கே அப்ளை பண்ண முடியும். ஆனால் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலியமாக ஐஐடி மெட்ராஸில் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, 30 சீட்ஸ் தான். அதுக்கு நீங்கள் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியும்.